எனர்ஜெட்டிக்காக இருக்குது, இது எப்படா சரி பண்ணுறது, இதோட எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு வீட்டில் வந்து ஒரு சொட்டு தூசி கூட இருக்கக்கூடாது. எங்களுக்கு இருந்ததுன்னா இமீடியட்டாக தும்மல் ஆரம்பிச்சிடும், இமீடியட்டாக சளி வர ஆரம்பிச்சிடும், ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுக்காக ரொட்டீன் லைஃப் பாதிக்கும் அப்படின்னு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். வீடை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு இது எப்படி தெரியும்? ஓசிடி அப்படின்னு தெரியும். பட் அது ஓசிடி கிடையாது, இது டிசிப்ளின் அப்படிங்கிறத சில பேருக்கு புரிய வைக்கணும். அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம், மாப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அன்கன்ட்ரோலபிளாக இந்த டஸ்ட் அலர்ஜியோட எக்ஸ்ட்ரீம் எப்படி போச்சு அப்படின்னா, இப்போ ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது டஸ்ட் ஆகுது, அதனால வந்து தும்மல் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம தலையை டேக் பண்ணி ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு போவோம் இல்லையா? அந்த கவர் பண்ணுற கிளாத்தில் இருக்கிற சின்ன சின்ன நூல் இருக்கு இல்லையா, அதில் இருக்க டஸ்ட்டு, அதில் உள்ளே போய் எனக்கு டஸ்ட் அலர்ஜி தும்மல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து எனக்கு மிகப்பெரிய அசௌகரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், இல்லை எங்கேயாவது ஒரு மால். உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்வா ஹீலிங் சென்டர்.